கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா யூடியூப் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் இந்த அடிமையை ஆண்டவர் அதிசயமாக நடத்தினார். மீகா 7:15 நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமேன். அதிசயங்களை காண செய்தார். ஆமேன். பல ஊர்கள், பல மாவட்டங்கள், பல பட்டணங்கள், தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், அந்தமான், நிறைய ஊர், தென்னாப்பிரிக்கா, கென்யா, எல்லா ஊர்லேயும் ஆண்டவர் ஊழியம் செய்ய அதிசயமாக நடத்தி வந்தார். ஆமேன். இந்த ஊருக்கு போன இடத்துல எல்லாம் ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்தார். வல்லமாக எடுத்து பயன்படுத்தார். அந்த அடிமையை எல்லா பிள்ளி சுனிகளிலிருந்து விடுதலை கொடுத்தார். பிள்ளைகளுக்கு கணவன் மனைவி பிரிவிலிருந்து விடுதலை கொடுத்தார். பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பிள்ளைக்கனி கொடுத்தார். ஆமேன். எவ்வளோ சாட்சிகள் சொல்லிக்கிட்டே போகலாம். அது ஒரு 3 சாட்சி உங்களுக்கு சொல்கிறேன். கணவன் மனைவி பாருங்கள், ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன் மதுரையில். அப்போ நான் வசனம் பேசிக்கிட்டே இருக்கும்போது ப்ரேயர் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த கணவன் மனைவி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்க 2 பேரும், கணவன் மனைவி 2 பேரும் கிறிஸ்டியன்க. ஒய்ஃபில் சண்டை போட்டு இவங்க வந்துட்டாங்க. இதான் கடைசி சர்வீஸு. இதை முடிச்சுட்டு இதை பார்த்துட்டு மருந்து ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கான். மூட்டை பூச்சி மருந்து பேண்ட் பையில் வச்சுருக்கான். அந்த தம்பி வச்சுட்டு இதை முடிச்சுட்டு நான் மருந்துக்கு செத்து போயிடுவேன் அப்படின்ட்டு இந்த மருந்தை வாங்கி பேண்ட் பையில் வச்சுட்டு வந்திருக்கான். கடைசி நாளில் அவன் சொன்னது எனக்கு. அப்போது நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்குள்ளேருந்து ஒரு பெரிய ஒரு கருப்பு உருவம் அவன் சரீரத்துலேருந்து வெளியேறிடுச்சு. உடனே அவனுக்கு அந்த உணர்வு இல்லை. அந்த மரணக்கட்டிலேருந்து விடுதலை கொடுத்துட்டார் ஆண்டவர். அப்போ எனக்கு சொன்னான், சிஸ்டர் நீங்கள் செப்பிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு இப்படிலேருந்து ஒரு கருப்பு உருவம் போச்சு. நான் சாகணும்னு வந்தேன். என் ஒய்ஃபோட சண்டை போட்டுட்டு இப்போ நல்லாயிட்டு எனக்கு அந்த இதுவே இல்லை. நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன். நான் மனைவியோடு சேர்ந்து வாழ போகிறேன். ரொம்ப நான் நல்ல காலேஜ், இந்த பைபிள் காலேஜ் தான் போன பையன். அப்படி ஒரு நல்ல பையன். அப்போ போய் நல்ல சந்தோஷமாக இருந்து இப்போ வாழ்கிறாங்க. அமேன். அந்த பையன் சொன்ன சாட்சி எனக்கு கண்ணால் கண்ட சாட்சி, காதால் கேட்ட சாட்சி. அமேன். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு கொடுத்தார். இன்னொரு பிள்ளைக்கு பாருங்கள், 10 வருஷமும் குழந்தை இல்லையா அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளை செபிங்கம்மான்னுச்சு. செபிச்சு நம்ம அடுத்த மாதம் அந்த பிள்ளை பிரெக்னன்ட் ஆகி 10 மாதத்துலேயே குழந்தை பிறந்துச்சு. மறு வருஷம் எனக்கு ஃபோன் பண்ணுது. நான் மறந்தே போனேன். அது அப்படியே மறந்து போனேன். எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்புறம் மறு வருஷம், அம்மா நீங்கள் செபிச்சிக்கலம்மா, எனக்கு பையன் பிறந்திருக்காம்மா, எனக்கு இப்போ செபிங்கம்மா அப்படின்னு ஃபோன் பண்ணேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதிசயங்களை காமிச்சிக்கிறார். ஆமே. நல்ல இன்னொரு சாட்சி சொல்லலாம் பாருங்கள். இன்னொரு சாட்சி, ஒரு அம்மாவும் பொண்ணும், இந்து பொண்ணு 2 பேரும் வந்திருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு பீரியட்ஸு. இப்போ வயசுக்கு வந்ததுலேருந்து பீரியட்ஸு நிற்கவே இல்லையா. அந்த பெரும்பாலும் ஸ்திரீ எப்படி பாருங்கள், உதிரப்போக்கள் 12 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. ஆண்டு சால்வி தொட்டவொன்னே குணமாயிட்டவங்க. அது போல் இந்த பிள்ளைக்கும் வந்ததுலேருந்து நிற்கலையாம். ஆனால் இவ்வளோ டாக்டர்கிட்ட மருந்து மாத்திரை எல்லாம் ஊசி எல்லாம் சாப்பிட்டு பார்த்து ஒன்றுமே கேட்கலையாம். அன்னைக்கு பார்க்க வந்திருந்தாங்க சர்ச்சுக்கு. நான் மெசேஜ் அப்போ கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த மெசேஜ் கொடுக்கும்போது அந்த வார்த்தை அந்த பிள்ளையை தொட்டு ஆண்டவர் குணமாக்கிறார். அல்லேலூயா. அந்த நேரத்தில் அந்த உதிரப்போக்கு நின்று போச்சு. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, அம்மாவும் பொண்ணு, அம்மா அது கல்லுமா, அது தெய்வமே இல்லைம்மா, இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வமா என்று அப்போவே அவங்க அறிக்கையிட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க 2 பேரும். ஆமேன். அல்லேலூயா. இப்பொழுது அவங்க நான் விசாரிப்பேன், இப்போ கல்யாணம் ஆகி நல்லா இருக்காங்க அந்த பிள்ளை. ஆமேன். அல்லேலூயா. எவ்வளவோ சாட்சியை சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு 3 சாட்சி தான் சொன்ன, நிறைய சொல்லலாம். ஆமேன். டைம் இல்லாமே. அல்லேலூயா. நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்கள் குடும்பத்திலையும் அவரை ஆண்டவர் அற்புதம் செய்வார். அதிசய தேவன், அற்புத தேவன், ஆச்சரியங்களை செய்கிற தேவன். ஆமேன். அல்லேலூயா. இந்த யூடியூப் சேனல் மூலமாக அநேக மக்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஆமேன். அநேக பாடல்கள், அநேக செய்திகள், அநேக பலகீனப்பட்டவர்களை சுகமாக்குவதற்கு கர்த்தர் இந்த யெகோவா யூடியூப் சேனல் பயன்படுத்தி வருகிறார். ஆமேன். நான் ஒரு சின்ன கருவி. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த யெகோவா மினிஸ்ட்ரி மூலமாக அநேக தேச மக்களுக்கு என்னை ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக பயன்படுத்தி வருகிறார். ஆமேன். இனிமேலும் அவர் கிருபை என்னை தொடர்ந்து வழி நடத்தி செல்வதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒரு சின்ன வீடியோ பாருங்கள். இந்த வருஷம் இந்த அடிமை எப்படி வல்லமையாக பயன்படுத்தினாருன்னு நான் சொன்னால் புரியாது. நீங்கள் பாருங்கள். ஆமேன்.
சந்தித்து பேச ஓடி வந்தேன். தனியாக வந்தேன் இயேசுவே, உம்மை சந்தித்து பேச ஓடி வந்தேன். என் விண்ணப்பம் கேளும் இயேசுவே, நீர் மறுமொழி தாரும் தெய்வமே. என் விண்ணப்பம் கேளும் இயேசுவே, நீர் மறுமொழி தாரும் தெய்வமே. தனியாக வந்தேன் இயேசுவே, உம்மை சந்தித்து பேச ஓடி வந்தேன். நீர் என்னோடு இருப்பிற நாள் என் வாழ்க்கையில் தனிமையை நான் அறியேன். நீர் என்னோடு இருப்பிற நாள் என் வாழ்க்கையில் தனிமையை நான் அறியேன். நீர் என்னோடு வருவிற நாள் எந்த இருளையும் கடப்பேனும் ஒளியாய். நீர் என்னோடு வருவிற நாள் எந்த இருளையும் கடப்பேனும் ஒளியாய். தனியாக வந்தேன் இயேசுவே, உம்மை சந்தித்து பேச ஓடி வந்தேன். என் பசியும் திருப்தியும் நீர், என் தாகத்தை தீர்த்திடும் ஜீவ தண்ணீர். என் பசியும் திருப்தியும் நீர், என் தாகத்தை தீர்த்திடும் ஜீவ தண்ணீர். நீர் மட்டும் எனக்கு போதும், இல்லாதவை எல்லாம் உருவாகும். நீர் மட்டும் எனக்கு போதும், இல்லாதவை எல்லாம் உருவாகும். இந்த வீடியோ பார்த்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அதிசயங்களை செய்வார், ஆச்சரியங்களை செய்வார். இந்த யோகாசம் யூடியூப் சேனல் மினிஸ்ட்ரியும் ஜெபித்து கொள்ளுங்க. நீங்கள் தாங்கும்படி ஜெபிக்கிறேன், உங்களுக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஆமே. ஹல்லேலூயா. ஹாப்பி கிறிஸ்மஸ். வாஜிலிங்கேஷ் தங்கராணி. ஆமே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.